எங்கள் ஊரில் மட்டும்தான் இப்படியான்னு தெரியல. டெய்லி ஒரு 4, 5 டைமாவது கரண்ட் போகாமல் நாள் போகவே மாட்டேங்குது. இந்த கரண்ட்டுக்கு என்னதான் பிரச்சனையோ தெரியல. காலையெல்லாம் வேர்த்து ஊற்றிருச்சு. அதோடு எழுந்திரிச்சு வாசல் கூட்டி கோலத்தை போட்டுட்டு அத்தை டீ எடுத்து வச்சுருந்தாங்களா. இன்றைக்கி வந்து அத்தை கேப்பக்கூழ் கிண்டிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு நம்ம அப்படியே கார்டனில் தண்ணிலாம் ஊற்றிட்டு இந்த குஞ்சித்தா கோழி இருக்கா போட்டு கண்டை ஃபுல்லாக கிளச்சி எடுத்துருது. சரி கூழை குடிக்கலான்னு வந்தால் கூழ் இல்லை. அத்தை இன்றைக்கி களி கிண்டி வச்சுருந்தாங்க. பார்த்ததுமே எனக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த களி சாப்பிட்டு நான் வருஷ கணக்காக ஆயிடுச்சு. 10, 15 வருஷம். இப்போ எங்கள் அப்பத்தா இருக்கும்போது செஞ்சு கொடுப்பாங்க. எங்கள் அப்பத்தா வீடு எங்கள் வீடு கொஞ்சம் தூரமாக களியை செஞ்சு தலையில் வச்சுட்டு நடந்து வருவாங்க. வரும்போதெல்லாம் அடியோலோ அடியோலோன்னு கூப்பிட்டுட்டே வரும் எங்கள் அப்பத்தா. அப்போ சாப்பிட்டது. இப்போ எனக்கு இதை பார்த்ததுமே எங்கள் அப்பத்தா நினைப்பு வந்துடுச்சு. கொஞ்சம் லைட்டாக சீனி வச்சு தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நாட்டு சக்கரை போட்டால் நல்லாயிருக்கும். பட் நாட்டு சக்கரை இல்லையா, இதுக்கு ஸ்பூனுனா ஒன்றும் செட் ஆகுது. கையிலேயே எடுத்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிட்டுட்டு பக்கத்தில் நாய்க்குட்டிக்கு சோறு வைக்க போனேன். இந்த டைம் போகும்போதெல்லாம் பட்டு டைகருக்கு தெரியாமல் செருப்பை எடுத்துகிட்டு வந்து ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் தான் வந்து போட்டேன். ஆனால் அந்த பட்டு பயலுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பின்னாடியே வந்திருக்கு. மதியத்துக்கு புளி ரசம் வச்சு கருவாடு வத்தல் மிளகா எல்லாமே வறுத்துருந்தாங்களா. நல்லா இருக்கும். புளி ரசமே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போலாம் புதுசாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஓகே அப்படி நம்மளும் ஜாலியாக சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் ஹர்னிஷ், அபிநயாஸ்ரீ, சுபசாரதி, பாக்கியா, பிரவீனா, அகிலா, மீனா, நிலோஃபர் அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. பை பாய்.